ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைருசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெண்டைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? வெண்டைக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 2, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஒரு பேனில் வெண்டைக்காவை போட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுக்கணும். ஆயில் எல்லாம் எதுவும் போட தேவையில்லை, வெறும் வெண்டைக்காய் போட்டால் போதும். நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கணும். அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழன்னு ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க, சீக்கிரமாக வதங்கிடும். மூடி போட்டு வேக வைங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி எல்லாம் மெதுவாக நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததும் தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடிப்பிடிக்க விடாதீங்க, அடிப்பிடிச்சா கசப்பு தன்மை வந்துடும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி எதுவும் போட தேவையில்லை, ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். இல்லைன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணால். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மூடி போட்டு வேக வைக்கிறதாலே நல்லா தாராளமாக வெந்துடும்.
இருக்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாததால் சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு வெண்டைக்காயெல்லாம் வெந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் பொரியல். சப்பாத்தி கூட சாம்பார் சாதத்து கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கைருசி சமையல். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோடு பார்க்குறேன்.